புரோட்டீன் நிறைஞ்ச சத்தான பாசிப்பருப்பு அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு வெறும் வாணலியில நல்லா வறுத்துக்கலாம். அடிகனமான வாணலி அடுப்புல வச்சு அதுல ஒரு கப் பாசிப்பருப்பு சேர்த்து கைவிடாம நல்லா கலந்து விடலாம். வாசனை வர அளவுக்கு கலர் கொஞ்சம் மாறி பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இந்த கலர்ல எடுத்து கொட்டி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அதை பவுடரா அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாணலி வச்சு அதுல பாதாம் முந்திரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நட்ஸ் சேர்க்கும் போது அது வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இதையும் வறுத்து ஆற வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பை லேசா ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாவும் இல்லாம ரொம்ப குறைன்னு இல்லாம அரைச்சிக்கலாம். அந்த மிக்சி ஜார்ல இருக்கிற பவுடர் கூடயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு திருப்புனா நல்லா கரைக்கிற மாதிரி மிக்ஸ் ஆயிடும். இந்த முந்திரி வறுத்த பாணலியில இந்த அரைச்சி எடுத்த விழுதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு அரைச்சதையும் சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜார்ல இன்னொரு கப் தண்ணி சேர்த்து நல்லா அலசி ஊத்திக்கலாம். மொத்தமா இப்போ 3 கப் தண்ணி சேர்த்து இருக்கிறோம். ஒரு கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்து கலந்து கொதிக்க வச்சு நல்லா குக் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி எல்லாம் குறைஞ்சி நல்லா மாவு வந்து கட்டி ஆகும். பாசிப்பருப்பு வச்சு செய்யற இந்த அல்வா நினைச்சதும் சட்டுன்னு செய்யக்கூடியது. இந்த அல்வா வந்து ஹெல்த்தியானதாகவும் இருக்கும், புரோட்டீன் சத்து நிறைஞ்சதாகவும், குழந்தைங்களுக்கு இனிப்பா கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இந்த அல்வா நல்லா கட்டியானதும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடணும். இந்த மாதிரி மாவு நல்லா கட்டியானதும் இது கூட சுத்தமான பொடி வெல்லம் 2 கப் சேர்த்துக்கிறேன். நீங்க கட்டி வெல்லமா இருந்தா அதை தண்ணியில கரைச்சி வடிகட்டியும் சேர்த்துக்கலாம். 2 கப் வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இத ஒரு கப் தண்ணியும் சேர்த்து அப்படியே மிக்சி ஜார்ல ஒரு திருப்பிக்கிறேன். கையாலேயே நம்ம கலந்து இதை ஒன்னா சேர்றதுக்கு பதில மிக்சியில சேர்த்து ஒரு திருப்பி எடுத்துக்கும் போது இது நல்லா குழைவா ஒன்னா மிக்ஸ் ஆகி இருக்கும். தண்ணி வெல்லம் பாசிப்பருப்பு எல்லாம் சேர்ந்து இப்ப எவ்வளவு நல்லா குழைவா இருக்கு பாருங்க. இத அதே பாணலியில சேர்த்து கொஞ்சமா நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். முதல்ல நெய் ஊத்த எல்லாமே உள்ள சேர்ந்து கலந்துடும். நல்லா வெந்து திரண்டு வரும்போது அல்வா ரெடி ஆகும்போது நல்லா நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு நல்லா பாணலில சுத்தி வரும் அல்வா. அந்த டைம்ல தான் இறக்கி நம்ம ஆற வச்சு துண்டு போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்து கலந்துக்கலாம். அல்வான்னு சொன்னாலே கொஞ்சம் நெய் அதிகமா தான் தேவைப்படுங்க, இல்லைன்னா அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்காது. நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, நெய் சேர்த்து கலக்கும் போது எண்ணெய் ஒரு ஷைனிங்கா இருக்கு. இன்னும் நெய் உள்ளதான் எடுத்துக்குது. இந்த அளவுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டே போவோம். ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒரு 1.5 கப் நெய்யாவது தேவைப்படும். வெல்லம் வந்து உங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி குறைவாவோ அதிகமாவோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப் வெல்லம் சேர்த்திருக்கேன். 2ல இருந்து 3 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். மிதமான இனிப்புக்கு 2 கப் வெல்லமே போதும். அதுக்கு மேல அதிகமா சேர்க்காது, உங்க விருப்பம் தான். பாருங்க, அல்வா திரண்டு சுத்தி வருது, பானல்ல ஒட்டாம நெய் வெளியே வருது. இப்ப அடுப்பை நிறுத்திட்டு இந்த அல்வாவை ஒரு நெய் தடவுன தட்டுல சேர்த்துக்கணும். இப்போ நம்ம நெய்ல வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா பாதாம் முந்திரி, அதெல்லாம் நறுக்கி சின்ன துண்டா நறுக்கி இந்த அல்வால கலந்துக்கலாம். இந்த அல்வாவை ஒரு நெய் தடவுன தட்டுல எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தட்டு முழுக்க நல்லா நெய்யை தடவிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொஞ்சம் ஆற வைக்கணும். அல்வா சூடா இருக்குது, அதனால நல்லா ஆறணும். பாருங்க, பிரிஞ்சு வந்த நெய்யெல்லாம் அப்படியே வெளியே தனியா வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நெய் இருந்தாதான் அல்வா நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இந்த அல்வாவுக்கு நம்ம வெறும் பாசிப்பருப்பு மட்டுமே சேர்த்துருக்குறோம். 100 கிராம் பாசிப்பருப்புக்கு எவ்வளவு அல்வா கிடைச்சிருக்கு பாருங்க. அல்வா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நான் டைமண்ட் ஷேப்ல கட் பண்றேன்.
இந்த பாசிப்பருப்பு அல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம விழி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.